ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஆத்மாவை பற்றி பேசும் பொழுது நம்மை பற்றி பேசுவதுதான், வேறு ஒன்றையும் பற்றி பேசுவதில்லை. ஆத்மா என்று சொன்னால் நாம தான், வேறாரும் இல்லை. எல்லாற்றையும் நம்மால் அறிய முடிகின்றது, பார்க்க முடிகின்றது, கேட்க முடிகின்றது, உலகத்தையும் நம்மால் அறிய முடிகின்றது. ஆனால் நம்மை நம்மால் அறிய முடிகின்றதா என்று கேட்டால் அறிய முடியவில்லை. இது எப்படி என்று சொன்னால், சூரியனானது தன்னை தேடினால் எங்கு தேடுவது? எங்கு தேடி நான் சூரியன் உண்டா என்று தேடி கண்டுபிடிப்பது எப்படி? முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், சூரியன் என்பது ஒன்றுதான் உள்ளது. ஒரே சூரியன் உள்ள காரணத்தினாலே சூரியனை தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதை போன்று நாம் என்கின்ற அந்த ஆத்மா ஒன்றுதான் உண்டு. அந்த ஒன்று இப்பொழுது உடம்பை எடுத்து நடமாடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மாவினுடைய சுபாவம், ஆத்மாவினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகம். ஆத்மாவினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் சுபாவம், அதாவது ஒன்னு வெக்தமாயிருக்கு, இன்னொன்னு அவ்வக்தமாயிருக்கு. இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய வெளிப்பாடு, தோற்றம்தான். இந்த பிரபஞ்சமும் எல்லா காலத்திலும் இருக்கும், இந்த ஆத்மாவும் இருக்கும். இதற்கு ரெண்டும் வித்தியாசம் என்னவென்று கேட்டால், ஆத்மா ஒன்றுதான். இந்த பிரபஞ்சம் 5, ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமி என்று இந்த 5 பொருட்களும் ஆத்மாவினுடைய துணை கொண்டு இந்த உலகியல் பொருட்களை தோன்ற வைத்து மறைத்து, தோன்ற வைத்து மறைத்து காட்டுகின்றது. இதை பார்த்த நாம் உண்மை என்னவென்று தெரியாமல் பிரமத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரமை மாற வேண்டுமானால் பகவத்கீதை படிக்க வேண்டும். பகவத்கீதை படித்து சரியாக விசாரம் பண்ணி அதை புரிந்து கொண்டு அதில் வரக்கூடிய சந்தேகங்களை சத்சங்கங்கள் வாயிலாகவும் தன்னை உணர்ந்த மகான்களுடைய வாக்குகளாகவும் நாம் அதை அறிந்து தெளிவடைய வேண்டும். ஹரி ஓம் தத்சத்.